அதாங்க நான் தான் இந்த உங்க வீடியோவில் நம்ம என்ன FF பார்க்க ரவுடி போகிறோம்னா ட்ரிபிள் நைன் ஒயிட்டி ப்ளஸ் பிராங்க் தான். இதில் வந்து 60வது லெவல் பிளேயர் ஒருத்தர் வந்திருப்பான். பிரேக் டான்ஸர் பண்டிலே பார்க்கலாம் வாங்க. உள்ளே போயிட்டே இருக்குது. இருங்க போகலாம், போயிட்டே இருக்குது. இதில் வந்து மைக் ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக ஓடி இருப்பேன் பாருங்கள். நான் ஓடுற பட்டன் எங்கே வச்சுருக்கேன்னு நீங்களே பாருங்கள். 3வது ஃபிங்கர் அங்கே தான் வச்சு விளையாடுவேன் பாருங்கள். இங்கே நின்றுவேன். இப்போ தான் இந்த பிரேக் டான்ஸர் பண்டில் வந்து அடிப்பான் பாருங்க. ரொம்பவே ஃபஸ்ட்டு மேட்ச் இதே தான். ஃபஸ்ட்டு மேட்ச் இன்றைக்கே தான். இப்போ ஒரு எத்தனை மணி இருக்கும், ஒரு 3:30க்கு வந்து எடுத்தோம் பாருங்கள். இவன் 60வது லெவல் பிளேயரு பார்த்துக்கோங்க. அவனோட பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, லியோன்னு பேர் ஆரம்பிக்கும். நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுடுறேன் 60வது லெவல்னு பார்க்கலாம். இதில் தான் வந்து மண்டையிலே அழுத்தி பிடிப்பான் பாருங்க. இந்த மூஞ்ச அட சாமி, சிரிக்கிற மாட்டு போடுற மாப்பிள்ள. எவனாலும் நம்மளெல்லாம் ஜெயிக்க முடியாது. போடுற டான்ஸை நமக்கு வந்துடுவாங்களோ என்னமோ பயத்துலேயே நான் இப்படி பண்ணிட்டேன். பார்க்கலாம். நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தினமுமே வெள்ளிக்கிழமை வந்து 4 பேர் தான் நம்ம எங்கள் கில்டில் இருக்கோம். நாங்கள் வந்து பாயிண்ட் எடுத்து ரூம் கார்டெல்லாம் வச்சுருப்போம். அதை வந்து சப்ஸ்கிரைபு ஒரு 2-3 சப்ஸ்கிரைபுக்கு வந்து ஒரு ரூம் கார்டு போடுறதா இருக்கிறோம். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன், ஓகேவா? இதில் வந்து இந்த மேட்ச் வந்து சீக்கிரமாக 11 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்களுக்கு 10 நிமிஷம் மாதிரியே இருந்துச்சு. 10 நிமிஷம் 5 நிமிஷம் மாதிரியே. இது கோஆப்ரேட் பண்ணதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நம்ம ஐடி ஃபஸ்ட்டு பேர் வந்து என்னன்னு தெரில, டிசைனில் வச்சுருக்காரு ரவி. அதுக்கப்புறம் ரகித் பாஸ் ப்ரோ. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம மேட்ச் கூப்பிட்டதுக்கு அப்படியே வந்துட்டாங்க. சரி பார்க்கலாம். எனிமே வந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். ஃபஸ்ட்டு அவரை தான் கொண்டான். இவன் 60வது லெவல் பிளேயரு. இவன் என்கிட்ட மொக்கையாக தோற்றுட்டான் பாருங்கள். இனிமேல் தான் நம்மளோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஒன்லி டபுள் விக்டர் பாருங்கள். இதில் வந்து நாங்கள் பிளான் போட்டு இங்கேயே இருப்போம். எங்கன்னு இதுக்கு பின்னாடியே இருப்பான். அவனுக்கு வருவானுங்க, அமுத்தி பிடிச்சி வின் பண்ணிடுவோம். இந்த ரவுண்டு வின் பண்ணிடுவோம். செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, 4th ரவுண்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது பொச்சினாக்கில் ஒரு ரவுண்டு வந்துச்சு. அது ரொம்பவே கஷ்டம்னா இப்போ அவனுங்க வந்து அடிச்சிட்டானுங்க. நம்ம ரகித் ப்ரோ வந்து காப்பாற்றணும் க்ளூவால் போட்டு. பார்க்கலாம், இருங்க. அடாடா, எந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கே தெரியல. வீட்டுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போய் உட்காந்துருப்பேன். அப்படியே பின்னாடி ஒருத்தன் ஓடுவேன், நாக்கு வைப்பேன் பாருங்கள். மூளையில் உட்காந்துருவேன், அவனுக்கு வருவானுங்கன்னு. அப்படியே ஜன்னலை பார்த்துட்ருப்பேன். இங்கே ஓடுவான் பாருங்க ஒருத்தன். ஓட்டேன் பாருங்க. நான் போய் இவன் தான் அந்த பிரேக் டான்ஸர் பண்ணி பின்னாடி ஒருத்தர் அடிப்பேன். இப்போ ப்ளூவால் போடுறா மாப்பிள்ள. போட்டான்டா வர்றா மாப்பிள்ள. அவனை இங்கே ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு பாருங்கள். நம்ம ஆள் ரவின்னு இருக்கிறவ வந்து அந்த பிரேக் டான்ஸர் பண்டில் ஆளை முடிச்சிட்டாங்க. இந்த ரவுண்டில் அப்படி ஒரு கிலும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு கிலோ ஹெட்ஷாட் அடிப்பேங்க பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு லைக் போடுங்க ப்ளீஸ் சொல்லிட்டேன் பாருங்கள். காலையில் வச்சு அம்பத்தியே விட்டேன். ஓடு நம்பக்கிட்டே இந்த ரவுண்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அப்புறம் எடுக்கலாமான்னு பார்த்தேன். எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போகலாமே. ஃபஸ்ட்டு கையில்
உட்டுக்கு அப்படி தான் வச்சுருந்தேன் லாங் ரேஞ்சில் இருப்பான்னு. அதே மாதிரி லாங் ரேஞ்சில் இருந்தால் நான் அப்புறம் டபுள் விக்டரே மாற்றிக்கிட்டேன். நமக்கு டபுள் விக்டர் தான் பிடிக்குது. முந்தின நாள் ஒரு ஸ்குவாடு வந்துருந்துச்சு, எங்களால் ஒருத்தங்க கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் வந்து டபுள் விக்டர் எடுக்கக்கூடாதுனாங்க. அப்புறம் எங்களுதில் வந்து ஒருத்தர் வெளியே போயிட்டார், அதனால் டபுள் விக்டர் எடுத்தோம். 3 பேர்கிட்டே தோத்தாங்க. ஆனால் கண்டிஷனாக அவங்க 60வது லெவல் பிளேயரு 4 பேரும். அதில் வந்து 3 ரூம் கார்டு போட்டு 3வது ரூம் கார்டு தான் அடித்தோம். அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அது ஒரு 20-30 நிமிஷம் போச்சு. இல்லைன்னா போட்டிருந்துக்கலாம். பின்னாடி அடிக்கிறேன் பாரு, இதை அடித்து முடிச்சுட்டாரு. நம்மளை அங்கே போய் அடிப்பான், நான் கீழே குதிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஹெட்செட் வச்சுருவோம் தான். அங்கே ஒரு பொண்ணு ஓடி போய் ஒழிச்சிச்சு, அவ்வளோதான். நாக்கு ஒருத்தன் தான் இருக்கான். என்றது சளியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், உடம்பு சரியில்லை. டோர்னமெண்ட்டு வந்து இப்போ டோர்னமெண்ட்டு வைக்கிற மாதிரி இல்லை, அதனால தான் நான் ரூம் கார்டு ஒன்று போட்டுக்கலாம். ஒரு 2 சப்ஸ்கிரைபுக்கு ஒரு ரூம் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஓபி அடிச்சுட்டான். இது வந்து யார் இவனை கில் அடிப்பா தெரில. இன்னொரு நாக்கையும் வச்சுருவான். இவர் இல்லை, இவரையும் இல்லை, ரகித் ப்ரோ ஒரு நாக்கு வச்சுருவான். முடிச்சிருவான் தான் நினைக்கிறேன். க்ளூவல் போட்டார், சாரி மறந்துட்டேன். இல்லை, ரவிதர் டபுள் கில் பண்ணிக்கிறாரு. இதில் பாருங்கள், அந்த இவனை ஓட விட்டுருப்போம் பிரேக் டான்ஸர் பண்டில். டெசர்ட்டிகள் எடுக்கலாமான்னு பார்த்தா எடுக்கலாம். போட சீக்கிரம் திறந்து விடுங்கடா பாட்டு, சீக்கிரம் திறந்து விடுங்கடோய். நமக்கு வேறு நேரமாச்சு. சார்ஜ் வேறு எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குது. ஐயோ, போட முடியுமா இந்த வீடியோவை அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டுருவேன். 2 சார்ஜ் குறைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். பாருங்கள், ஒட்டிடுவோம் பாருங்கள். 2 பேருமே பிரேக் டான்ஸர் பண்டலுமே அவனுமே. ஒருத்தனுக்கு அடி, ஒரு க்ளூவல் போட்டேன், இல்லைன்னா நமக்கு அடி வந்து. இங்கே பாருங்கள் எப்படி ஓடுறேன்னு. 60வது லெவல் பிளேயரு. இப்படி ஓடி பார்ப்பேன், இருக்க மாட்டேன். இப்படி ஓடுவேன், இங்கேயும் இல்லை. அப்புறம் போய் இவனை கில் எடுத்துகிட்டு அங்கே போய் பார்த்தோம்னா இந்த வீட்டுக்குள்ளே இருப்பேன். நானும் குதிப்பேன், அவனும் குதிப்பேன். எப்படி பார்த்தீங்களா? அப்புறம் பாருங்கள், இவனுக்கு வச்சு அமுக்கி விட்டேன். நம்மளால் கொள்றக்கே பாட்டான், வச்சு அமுத்தி விட்டேன். நம்மளால் வந்து காப்பாற்றிட்டாரு. இந்த பக்கம் அடிச்சு விட்டாங்க. அவன் வந்து ஃபுல்லான ஆட்டம் காமிப்பான் பாருங்கள். இன்னொருத்தன் அங்கே சுற்றுவான், இங்கே சுற்றுவான். அப்புறம் யாருன்னு தெரில, ரகித் ப்ரோவை யாரும் அடிப்பாங்க. அந்த சின்ன வீட்டில் தான் இருப்பான். அந்த ஓரத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குல்ல, அங்கே போயிருப்பான் பாருங்கள். அது நான் பார்ப்பேன். இந்த ஓடுறான் பாருங்க, பார்த்தீங்களா? ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. அவங்க கீழே இறங்கி சுற்றி வந்து இந்த க்ளூவல் கிட்ட இருப்பான் பாருங்கள். இப்போ இங்கே இல்லையா பாருங்க. இது இங்கே இருந்து 8 குதிப்பான் பாருங்க. 1 டேபிள் அடிக்கிறாராம்மா. 1 டேபிள் அடிக்க முடியாதா? நம்ம ரவி அடிச்சிட்டாரு. 3 இதில் நான் க்ளூவல் எனக்கு லாஸ்ட்டில் உழுவாது, தப்பு பண்ணிட்டேன். நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தன் லாஸ்ட்டில் எலிமினேட் ஆகி ஜெயிச்சு விட்டான். ஈஸியான பூயாக்கு, கஷ்டமே பண்ணல. நாங்கள் சார்ஜ் வந்து இப்போ ஒன்று தான் இருக்குது. பார்க்கலாம். சீக்கிரமாக ஓடி போய் அறாமாப்பில். நான் சார்ஜ் ஓட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். அறாமாப்பில் ஓடுறா இது சீக்கிரம் ஓடுறாமாப்பில். வர்றாங்க. போடு. இங்கே ஒரு நாக்கு, இங்கே தான் க்ளோவல். இங்கே பாரு, தலையில் வச்சாங்க தூள். பூயாதான். 2 vs 2.
வர்றா இங்கே இருக்கிறவன் வர்றா வர்றா போடுறா தலையிலே வச்சுட்றா தலையில வச்சு அமுத்தி விட்றாய் பாரு அர்றா மாப்பிள அர்றா ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே 60வது லெவல் பிளேயர் வந்து ஒரு யூடியூபர் தான். அவர் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. இவர் எப்படி டெத் ஆனார்னு எனக்கே தெரியல. இவர் பார்க்கவே விட்டேன். நான் அதுக்குள்ளே வந்து பார்க்குறேன் நாயக்கில் இருக்கிறாரு. பாருங்க எலிமினேட்டடுன்னு வருமே. ஆர்மி ஸ்குவாடு தான் நம்மளோட கில்டு. பாருங்க ஜும்பாலே ஜும்பா பாருங்க